என் தங்கப்பிள்ளையே, சனி மகா பிரதோஷத்தினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை மனதார சந்திக்க வந்திருக்கின்றேன். அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் மனதார நம் தாய் வரவில்லையா என்று கேட்கிறாயா? அப்படி அல்ல. இன்று நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த முடிவுகளையும் எடுத்து அதிலிருந்து உனக்கான நல்ல பதிலையும் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு இனி நடக்கப் போவது என்னவென்பதனையும் நினைப்பதை மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்தை எப்படி உன் வசமாக்க வேண்டும் என்பதனை சொல்லித்தர வந்திருக்கின்றேன். இன்று நீ நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு சாதித்து விட முடியும். நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமுமே உன் வசமாகிவிட முடியும். ஆனால் அதற்கு உன்னுடைய மனதை நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையையும் உன் வசமாக்க நீ துணிந்திட வேண்டும். தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருப்பது ஒரு புறம், அந்த தெய்வத்திற்கு நீ ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது இன்னொரு புறம் அல்லவா? தெய்வத்திற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்காத பொழுது தெய்வம் மட்டும் உனக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்று நீ நினைத்துவிட முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் உறுதியானதாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி உனக்கே கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு கவனமாக கேட்டு புரியும் என்றால் நிச்சயமாக நீ நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவருக்கு நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ கட்டாயமாக இன்று கொடுத்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ கண் முன்னால் கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு என்னவென்று ஒரு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும். என்ன நடந்திருந்தது என்பதும் ஏது நடந்திருந்தது என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நிலைகளிலும் கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்கிறதே என்று நினைக்காதே. உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான மாற்றங்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் இங்கே தொடங்கிவிட்டது என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள். நீ நினைத்தால் நடக்காத விஷயம் எல்லாம் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய காலம் கைகூடி வந்து விட்டது. நான் எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்க நினைக்கிறேனோ, யாரின் முன்னால் நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ, இன்று அவரின் முன்னாலேயே எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடாமல், ஒரு நொடி பொழுதும் இந்த நேரத்தை தாமதிக்காமல் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நடப்பது உனக்கு சந்தோஷத்தின் உச்சம். உனக்கு நடக்கக்கூடியது இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம். அதனால் எதையுமே நீ எண்ணி கலங்கி விடாமல், எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலக்கம் கொள்ளாமல், உனக்கென நான் தந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் இனிமேல் நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொண்டு வாழத் தொடங்கிவிடு. நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவுமே கிடையாது. ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் தெளிவு வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியத்தில் நமக்கான மனநிலை தெளிவாக இருக்க வேண்டும். எதன் மீது நமது வாழ்க்கை பயணம் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது, இதில் எதை செய்வது சரி, எதை செய்வது தவறு, மற்றவர்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள் சரிதானா, மற்றவர்களிடத்தில் நாம் இதையெல்லாம் சொல்லலாமா, எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நாம் சரியாக கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். இனி எந்நாளுமே நான் உனக்காக உன்னை தொடரும் மாற்றம் இனி இந்த சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும். உன்னுடைய வெற்றியை உனக்கு நிலைப்படுத்தட்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் இனிமேல் நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பதை விட, இனி எதையும் தொலைக்காமல் நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அன்றைய நாளில் நீ செய்யக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செய்யும் பொழுது
அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சரியான வெற்றியை உனக்கு கொடுக்காமல் போகாது. எந்த இடத்திலும் உன்னை தவிர்க்காது. இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட அன்பை மனநிறைவோடு கொடுக்கும். நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். எந்த இடத்திலும் நாம் யாரும் நம்மை கைவிட்டதாக கலங்கி நின்றாலும் அந்த இடத்தில் நமக்கான மகிழ்ச்சியை நாம் தேடி பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்குவதற்கு ஒன்றுமே இல்லை. இனி இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனித்தால் அது போதும். என் பிள்ளையே, சரியில்லை என்று சொல்லி நாம் கலங்குவதை விட நமக்கு சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் உனக்கு ஏற்பட்ட பல காயங்கள் தீர வேண்டும். இந்த வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் நீயாக இருந்து உனக்கு வேண்டியபடி அத்தனை மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நல்ல மாற்றங்கள் அத்தனையும் நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா பிரச்சனைகளும் உனக்கு முடிந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். இத்தனை காலமும் உனக்கு எல்லா நிலைகளையும் நீ எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சி என்பது உனக்கு எப்பொழுதுமே நிறைவான மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த சோதனைகளும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவருக்கு நான் சொல்கின்ற இந்த பொருளை இன்று மட்டும் நீ கொடுத்தாயானால் அதன் பிறகு நிச்சயமாக அதிர்ஷ்டத்தின் கதவு உன் வீட்டு கதவாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ச்சியாக பல தோல்விகளை கண்ட என் பிள்ளைக்கு தொடர்ச்சியான பல வெற்றிகளை காணும் நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. அதனால் தான் தெய்வத்திடமிருந்து இந்த பதிவு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. நீ செய்து அதற்கான முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டு விடாதே என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாவற்றுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த விடியல் சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல். நந்தி தேவரை நாம் மனதார வழிபட வேண்டிய விடியல். தெய்வங்களுக்கு பிரசாதங்களை படைக்கின்ற நாம், அவர்களுக்கு நெய்வேத்தியங்களை வைத்து வழிபடுகின்ற நாம், இன்று நந்தி தேவரை நீ மனதை குளிர வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். நீ எதிர்பார்த்த பல அதிசயங்கள் உன் முன்னால் நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைப்பதையும், நீ ஆசைப்பட்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிலைத்திருப்பதையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு. உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் இங்கு உன்னை பலப்படுத்துகிறது. அப்படியானால் இன்று நம்பிக்கையோடு 1 அல்லது 2 வாழைப்பழத்தை வாங்கி உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற மாடுகளுக்கு உணவாக கொடு. நிச்சயமாக அவை அதனை உண்டு உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள். என் குழந்தையை, பொதுவாக உன் வீட்டில் இருக்கும் விஷயங்களுக்கு செய்வதை விட அருகில் இருக்கின்றவர்களுக்கு அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய உண்மையான பலன் அங்குதான் கிடைக்கும். நீ எப்பொழுதுமே உன் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு செய்யத்தான் செய்கின்றாய். ஆனால் அருகில் இருக்கின்றவர்கள் அதற்காக கஷ்டப்படும் பொழுது, அதை கூட பெறுவதற்கு முடியாமல் கஷ்டப்படும் பொழுது, அவர்களுக்கு அதை செய்தால் அது எத்தனை பெரிய பலனை ஒருவருக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் உனக்கும் எல்லா பலன்களையும்
உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நீ தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டு நடக்க வேண்டும். தெய்வத்தின் மீது எல்லா நிலையிலும் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். ஏனோ தானோவென்று எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும். நம்பிக்கையோடு நாம் செய்யும் எல்லா விஷயங்களும் நமக்கான மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு முடியும் நேரம். இனி உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு எல்லாமும் தெளிவானபடி புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனச்சோர்வடைந்து விடாமல், மனதளவில் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல், உனக்கான எல்லா நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழத் தொடங்கு. நம்பிக்கை உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்து பார்த்தோமானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை சோதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதன் சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு சென்று விட்டது என்றால் அதன் பிறகு எல்லாவற்றையும் யோசித்து நீ கலங்க வேண்டிய நிலை வந்துவிடும். இருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்து. உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை உண்மை என்று எதிர்கொள்ள பழகு. இனி நடந்து முடிந்ததையெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தெய்வத்தின் அன்பு கிடைக்க நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே தெய்வத்தை சென்று சேரும் என்பதனை புரிந்து கொள். எதுவுமே தெய்வத்தினுடைய கண்ணில் படாமல் உனக்கு நடக்காது. அவரின் கணக்கை தாண்டி உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. அப்படியானால் காயங்களை கொடுத்த தெய்வமே அதிலிருந்து உன்னை காக்கவும் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருந்தாலும் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன பொருள் வாழைப்பழம் என்பதனை புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனை இன்று நந்தி தேவரை மனதார நினைத்து உன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டிலோ அல்லது தெருவில் செல்கின்ற மாடுகளுக்கோ நீ உணவாக கொடுக்கும் பொழுது பல புண்ணியங்களை நீ தேடிக்கொள்வாய். நந்தி தேவரும் மனமகிழ்ச்சி அடைவார். இனி உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் வந்துவிடும். நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான், எந்த ஒரு விஷயத்தையுமே கடமைக்காக செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு செய்து அதில் நல்ல பெயரை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு எதையுமே செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயம் எப்பொழுதும் யார் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை தவறான பாதையில் உன்னை அழைத்து செல்கிறது என்றால் அதை சரியான பாதைக்கு இழுத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. நீயும் அதோடு சேர்ந்து செல்லும் பட்சத்தில் நல்லது நடந்தாலுமே அதை உன்னால் பெற்றிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்கவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தருணங்களை விட்டு விடாதே. இது போன்ற நேரங்களை இனி ஒருபோதும் தவிர்த்து விடாதே. நல்லது நடக்கட்டும், எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி நினைத்ததை எல்லாம் சாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், யார் எதை நினைத்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களையும் காண தயாராகு. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். என்றுமே நான் இருக்கும் இந்த நாட்கள்
உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை மறக்காதே. நான் ஒருபொழுதுமே உன்னை கைவிட மாட்டேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். சர்வ நிச்சயமாக எல்லாமுமே சரியாக நடந்துவிட்டால் இங்கு எல்லாமும் தெளிவானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நாள் மட்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் மறந்து உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் உன்னை வேடிக்கை பார்க்க நினைத்தவர்கள் நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் கீழே இறங்குகிறாய் என்று உன்னை காயப்படுத்த நினைத்த மனிதர்கள் என்று இனி யாருமே இங்கில்லை. இனி எல்லோருமே நமக்கான விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுக்கின்ற நல்லது போல நீ நினைத்து பார். எல்லாமுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.